கோடாங்கி அப்ரஹாம் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வெளிப்படையாக தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் போட்டு ஆஃபீஸர்ஸோட பேசி சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி அண்ட் ஆல் த டாப் அஃபீஷியல்ஸோட ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் எடுத்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு லெட்டரை ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ராஷ்மி சித்தார்த் அப்படிங்கிறவர் கமிஷனர் ஆஃப் கல்லூரிகளுக்கு எழுதுகிறார் சார். எழுதிட்டு அதில் அந்த மினிட்ஸ் பாயிண்டில் பார்ட் நம்பர் 2 அப்படின்னு போட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் பை லெஃப்ட் பார்ட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இங்கே கிடையாது. முதல்ல இந்த அரசு தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ட்டு எழுதுறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் லெஃப்ட் பார்ட்டிஸ்ன்ட்டு எழுதியிருக்கிறாங்கல்ல, அது லெஃப்ட் பார்ட்டிஸ்னால் ரெண்டு தான், சிபிஐ அண்டு சிபிஎம் மாத்திரம்தான் சார். ஒரு 2 தேசிய கட்சிகளையே இந்த அரசு இப்படி ஒரு கடிதம் மூலமாக, ஒரு சுற்றறிக்கை மூலமாக இப்படி கண்காணிக்க துணிகிறது அப்படின்னா இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய மற்றவர்களுடைய நிலைமை என்ன சார்? இது சிரிக்கிறது தவிர வழி இல்லைங்க. என்னன்னா நம்ம கம்யூனிஸ்ட் சகோதரர் டாக்டர் பேசும்போது சொன்னாரு, நாங்க தான் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான பாயிண்ட சொன்னாரு. இதற்கு மேலும் அவர்களுக்கு அவமானம் தேவையா அப்படின்றத ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய கேள்வி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அங்க நடந்த சம்பவம், அந்த அறிக்கை, சுற்றறிக்கை, அதை தொடர்ந்து அந்த ஐயாசாமி என்கிற தாசில்தார் மாற்றப்பட்டது, அதெல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகளாக வந்தாலும் இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றத உற்று நோக்காமல் அப்படியே கடந்து போயிட முடியாது. இது ஏதோ சாதாரண நிகழ்வு அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள்வது தாவேகாவா அல்லது தாவேகா பேனர்ல தாவேகா கட் அவுட்ட முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒன்றிய அரசாங்கமாக பாஜக பின்புறமாக இயக்குகிறதா என்கிற சந்தேகம் பெருத்து கொண்டே வருகிறது, ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதற்கு உதாரணமாக நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டுல இப்ப அண்ணன் சொன்னார், நம்ம பேருந்துகள் எல்லாம் குறைச்சிட்டாருன்னு ஒரு தகவலை சொன்னார் இல்லையா? இன்னொரு தகவலை சொல்றேன் நானு. தமிழ்நாட்டுல நடத்துனர்களுக்கு 1797 நடத்துனர் வேலை வாய்ப்பு காலியா இருக்கு. ஒப்பந்த புள்ளியை எந்த மாநிலத்துல உள்ள டெண்டர் விட்டுருக்காங்க, யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஊபி அரசாங்கத்துல இருக்கிற ஒரு தனியார் அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு யாருமே இல்லையா? இல்ல தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்களே கிடையாதா? தமிழ்நாட்டுல நடத்துனரா இருக்க தகுதியே கிடையாது யாருக்குமே. எந்த அடிப்படையில அது தவறான தகவல்னு அரசு விளக்கம் கொடுத்திருக்குது சார். தவறான தகவல் தான். இந்த தகவலை பரப்பி விடுறது யாரு? பெரும்பாலும் தாவேகா தகவல் கட்சி சார். அது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தகவல் வெற்றி கழகம். எதை எடுத்தாலும் தகவலையா சொல்லிட்டு ஆரம்பத்துல அப்படிதான் பரப்பி விடுவாங்க. இப்ப ஆபீஸ் மாத்திர விஷயத்துல என்ன சொன்னாங்க? முதல்ல ஒரு தகவல் வந்தது, 10 கோடி ரூபாய் செலவுல சிஎம் அலுவலகம் மாற்றப்படுது. இப்ப அவங்களே டெண்டர் வெளியிடுறாங்க 5.54 கோடின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டெண்டரையும் மறைக்கிறாங்க. முழுமையான ஆன்லைன் டெண்டர்ல இல்ல, அங்க ஏன்னு போட்டிருக்காங்க ஆன்லைன்ல, நாட் அப்ளிகபிள்னு. அப்ப நீங்க பேப்பர்ல மட்டும் போடுறீங்க. 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னா டெண்டர் எடுத்த பிறகுதானே வேலை தொடங்கணும். ஏற்கனவே வேலை தொடங்கி விட்டதாக செய்திகள் வந்து விட்டது. ஆக எல்லாமே தகவல் சார். தொடர்ந்து தகவலை மட்டுமே வெளியிட்டு மக்கள்கிட்ட முதல்ல அனுப்பி விடுறாங்க. அது எப்படி மக்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, பிரச்சனை வருதா இல்லையா. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஜோசியருக்கு பதவி கொடுத்தாங்க, அது அறிவிக்கப்பட்டுச்சு இந்த ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு. உடனே கடும் எதிர்ப்பு, உடனே அந்த பதவியை ரிவோக் பண்ணிட்டாரு. ஆனால் அதே தினத்துல அந்த அரசாணைக்கு முந்தைய அரசாணையாக என் தம்பி ஜெகதீஷுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குது. இப்ப அந்த பொறுப்புல அவர் இருக்காரு. அந்த பொறுப்பை யார் சொன்னது, யார் அறிவிச்சது? அந்த ஜெகதீஷா அறிவிக்கிறார். ஆன்லைன்ல எக்ஸ்தலத்துல அவரே அறிவிச்சுக்கிறார், எனக்கு இந்த பொறுப்பை அண்ணன் கொடுத்திருக்காரு, முதலமைச்சர் அண்ணன் அப்படின்னு அறிவிக்கிறார். இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மையா சார்? இதுதான் நேர்மையான அரசாங்கமா? அப்ப நீங்க எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியல. ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முன்பாக மக்களிடத்துல வாக்குறுதிகளை கொடுத்து, நான் மக்களுக்கு இதெல்லாம் செய்யறேன், பெண்களுக்கு இதை செய்யறேன், நான் இதெல்லாம் இளைஞர்களுக்கு இதை செய்யறேன்னு ஏராளமான வாக்குறுதிகளை, அதுவும் வெற்று வடையாக வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு உட்கார்ந்த பிறகு இன்றைக்கு அவர்களுக்கு தேவை மக்கள் இல்ல, எம்எல்ஏக்கள்.
சோ அதனால எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறேன்றது. சோ கஜானா காலின்னு சொன்னவர் எந்த அடிப்படையில மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு, 75,000 ரூபாய் பொருளாதார அந்த பெட்ரோலுக்கு மற்ற செலவுகளுக்கு 25,000 ரூபாய் உதவியாளர் தொகை. ஏற்கனவே அவர்களுக்கு காரே இல்ல. ஏன்னா எல்லாரும் அப்படியே வீட்டுல சொல்லிட்டாங்க எனக்கு என்னென்ன கார் வச்சிருக்கோன்னு. இது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட நாடகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேட்கிறவர்களுக்கு ஒரு துண்டு சீட்டு அனுப்புறாங்க. அந்த நேரலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். துண்டு சீட்டு அனுப்பப்படுகிறது. புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது புகழ்ச்சி பிடிக்காதுன்னு பேசுற, அதுக்கு மேஜ தட்டுறது. சார் இது அரசாங்கம் நடக்கிறதா, சட்டமன்றம் நடக்கிறதா, இல்ல அங்க என்ன கேலி கூத்து நடக்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் இன்றைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த வெளிப்படையாக பேசினார். என்ன பேசினார்னா, நிதியமைச்சர் கடந்த வாரத்துல அந்த சொல்லும் போது சொன்னாராம், 3 ஃபைல் என் டேபிள்ல வச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ண அனுமதிச்சிடாதீங்க, ஓபன் பண்ணா அவ்வளவுதான். நான் என்ன கேட்க வரேன், நீங்க எதை சொல்லி இந்த ஆட்சி பிடித்தீர்கள்? என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்துல? திமுக தீய சக்தி, அவங்கதான் மக்களை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்ப உங்க கையில ஃபைல் இருக்குன்றீங்கல்ல, அதை ஏன் ஓபன் பண்ணாம வச்சிருக்கீங்க? அப்ப யாரை ஏமாத்து? இதெல்லாம் பஞ்ச் டயலாக், சினிமா டயலாகா சார் இது? உண்மையிலேயே ஆதாரம் இருந்தா, நீங்க நேர்மையான முதலமைச்சரா இருந்தா இந்த நேரம் அதை அவையில வெளியிட்டு யார் தவறு செய்திருந்தாலும், அது தவறு யாரு பண்ணாலும் நிச்சயமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம். அப்ப நீங்க வெறும் சினிமா டயலாக் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு அவை கொடுக்கப்படுகிறதா? இல்ல அங்க ரீல்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் அவை கொடுக்கப்படுகிறதா? இது தாவேக அரசாங்கம் அல்ல சார். தாவேக அரசாங்கத்தில் பெயர்கள் நடக்கிற பாஜக அரசாங்கம் தான். ஓகே.